சரோஜா தேவி அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட நடிகையான சரோஜா தேவி அவர்கள் இன்னைக்கு காலையில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து மூத்த திரைப்பிரபலங்களும் சரி, இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அவங்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் சரோஜா தேவி அவர்களை பற்றின ஏகப்பட்ட நியூஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இறப்பதற்கு முன் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சரோஜா தேவி அவர்களுக்கு சமீப காலமாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு வயது மூப்பு காரணமாக. இதனால அவங்க தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸும் போய்கிட்டு இருந்துச்சு. மாத்திரையும் ரெகுலராக சாப்பிட்டு இருந்தாங்க. நேற்று எப்பவும் போல் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் போயிட்டு சரோஜா தேவி மேம் தூங்கியிருக்காங்க. அண்ட் அதிகாலையில் அவங்க பார்த்தீங்கன்னா சடனாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட வீட்டார்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியலை, அவங்களுக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக அவங்க இந்த மாதிரி இறந்து போவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. தூக்கத்திலேயே அவங்களோட உயிர் பிரிந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் இது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 83 வயசு சரோஜாதேவி மேமுக்கு ஆகுது. அவங்களுக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே தொடர்ந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. ப்ராப்பராக அவங்கள கவனித்து வந்துட்டு இருந்தாங்க. பட் யாரும் எதிர்பார்க்காத இந்த ஒரு நேரத்தில் அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அவங்க அந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து மீண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் நேரடியாக சென்றும் தொலைக்காட்சி வாயிலாகவும் சரி, அதே மாதிரி ஃபோன் மூலியமாகவும் சரி தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி போன்ற மிகப்பெரிய ஜாம்பான்களோடும் சரி, விஜய், சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுடையும் நடித்த பெருமை இவங்களுக்கு என்றைக்குமே இருக்கு. அவங்களோட மறைவுக்கு நம்ம கனெக்டிங் சேனல் சார்பாகவும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான வனிதா விஜயகுமார் அவர்கள் சமீபத்தில் இளையராஜாவோட அனுமதியின்றி அவரோட பாடல் பயன்படுத்தியிருந்தாரு அப்படிங்கிறதுக்காக கேஸ் ஒன்று போடப்பட்டிருந்துச்சு. மேலும் அதில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுருந்தாங்க. நான் அவரோட வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க வேண்டியது அப்படின்னு. அதுவுமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு இருந்துச்சு. அதில் இளையராஜா அவர்களோட அனுமதி பெறலை அப்படிங்கிறது ஒரு தரப்பும், நான் ஏற்கனவே அனுமதி பெற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பும் போய்கிட்டு இருந்துச்சு. வனிதா விஜயகுமார் ப்ராப்பராக அனுமதி பெற்றதற்கான சான்ற கூடிய சீக்கிரத்திலேயே சப்மிட் பண்ணணும் அப்படின்னும், அதே மாதிரி தேவையில்லாமல் இளையராஜா சாரோட பையன்க பேரை இழுத்ததற்கு சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் நான் கார்த்திக் அவர்களை லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அதே மாதிரி அவரோட மனைவியும் எனக்கு ஒரு நல்ல நண்பர். எங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்திடாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பிரேம்ஜியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.